ராகு கேது பயிற்சியில விருச்சிக ராசிக்கு என்னென்ன நலன்கள் வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரையும் கிடைக்கணும் எதிர்பார்க்கலாம்? விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த ராகு கேது பயிற்சியில் இதுவரை 5ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 4ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். இது எல்லாம் சேர்ந்து குரு பகவானும் அஷ்டமத்து குருவாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். என்ன ஒன்றுன்னா, தாயாருக்கு உடல் பாதிப்பு, அவங்களுடைய அம்மா யாராவது விருச்சிக ராசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு, மூட்டு வலி வருவதற்கு, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கான நேரமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி, ஏன்னா 5ஆம் இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வார். 5ஆம் இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வது அவ்வளோ பெரிய சிறப்பை கொடுக்கும். இப்போ வந்து விருச்சிக ராசியாக இருந்து அவங்க வந்து ஒரு படிச்சிருக்காங்க, ஒரு அரசாங்க தேர்வு எழுதி ஏதாவது வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னா அந்த மாதிரி இப்போ திறன் தேர்வு எழுதலாம். அதே மாதிரி ஒரு நல்ல இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணி நல்ல ஒரு வேலைக்கு போகலாம். சிம்பிளான வேலைக்கு ஆசைப்பட்டவங்களுக்கு கூட பிரம்மாண்டமான வேலை கிடைக்கும். அதே சமயத்தில் உடல் உபாதைகள் இருக்கும். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். தனக்கும் இருக்கும், தன் தந்தைக்கும் இருக்கும், தாயாருக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் மருத்துவ செலவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆன்மீக வழிபாட்டை மேற்கொள்ளனா சில சிக்கல்கள் வந்துடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக 10ஆம் இடத்துல வந்து கேது பகவான் வந்து அமர்வது சில அலைச்சல்களையும் சில வருத்தங்களையும் கொடுத்துரும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இல்லைன்னா அலைச்சல்களை வருத்தங்களை கண்டிப்பாக தந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதால தொழிலை வந்து இப்போ ஒரே நேரத்தில் 2 இன்டர்வியூ வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நல்ல இன்டர்வியூ விட்டுட்டு கெட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவீங்க. ஒரு பெஸ்ட்டான வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் சாதாரண சுமாரான வேலையை அட்டன் பண்ணிவிடுங்க. அப்போ நீங்கள் வந்து இறை வழிபாட்டை செய்து கோயில் கோயில்களை சுற்றினா தான் உங்களுக்கு நல்ல வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை பகவான் காட்டுவார் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி வந்து திடீர் திருமணம் கைகூடிவிடும். மிக முக்கியமாக வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு பயணம், தொழில் சுயமாக தொழில் தொடங்குவது, கலைத்துறை சார்ந்தவர்கள். இப்போ வந்து ஒரு விருச்சிக ராசி வந்து ஒரு மேக்கப் ஒரு உமனாக இருக்காங்கன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு மேக்கப் ஸ்டுடியோ வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு கலைத்துறையில் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புனா இந்த நேரத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதேமாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் அட்மின் வேலைக்கு போகலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சாதாரண ஒரு படிப்பு தான் படிச்சிருப்பீங்க, ஆனால் மிகப்பெரிய வேலைக்கு கொண்டு வந்து இப்போ உட்கார வச்சிரும். அதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். அப்போ தான் அந்த வாய்ப்பானது கிடைக்கும். அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக கால் சம்மந்தப்பட்ட வலி, நோய், அதே மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து நிறைய விருச்சிக ராசிக்காரர்களே அதை பாதிக்கப்பட்டுருவாங்க. அவங்களுக்கே கால் வலி வந்துடும், தோல் சம்மந்தப்பட்ட நோய் வந்துடும், அரிப்பு, சோரியாசிஸ், அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்துடும். இந்த இது இருக்கு இல்லையா, நமக்கு வந்து தேம்பல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேம்பல், இந்த மாதிரி நோய்கள்லாம் தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு, அதுமாதிரி கண் அழற்சி நோய்கள் வருவதற்கு, கண் வலி வர்றதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடல் பாதிப்புகள் இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுகு தண்டுவட வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை கிடைக்குது, ஆனால் வேலைக்கு போகிற உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புற மாதிரி கூட ஆகிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து இந்த ராகு கேது பயிற்சியில என்னென்ன தெய்வங்களை வழிபடணும்? ஆன்மீக வழிபாட்டு கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. எந்தெந்த தெய்வங்களை அவங்க வழிபடலாம்? விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழிபாட்டில் மிக முக்கியமாக வந்து நேராக வந்து சிதம்பரத்துலேருந்து வைத்தீஸ்வரன் போங்க. சிதம்பரம் போய் அங்கேருந்து மாயவரம் போகிற ரோட்டில் வைத்தீஸ்வரன் கோயில் போங்க. அங்கே இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியை வணங்கிட்டு அவருக்கு ஒரு வில்வார்ச்சனை செஞ்சுட்டு அங்கே தையல் நாய்க்கு இருப்பாங்க. தையல் நாய்க்கு உப்பு வாங்கி போட்டுட்டு, உப்பு மிளகெல்லாம் வாங்கி போட்டு தையல் நாய்க்கு ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனை ஒரு நாள் காலையிலே போய் இருந்து அந்த வைத்தீஸ்வரன் கோயில் குளத்தில் காலெல்லாம் நினச்சிட்டு நம்ம வந்து தண்ணியை தலையில் தெளிச்சுட்டு நேராக போய் வைத்தியநாத சுவாமிக்கு வில்வார்ச்சனை, தையல் நாய்க்கு உப்புலாம் வாங்கி போட்டு ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனை, ஒரு புடவை வாங்கி சாத்திருங்க. இதை வந்து அடிக்கடி செய்யணும். ஏன்னா தையல் நாயகி தோல் நோயை நீக்கக்கூடியவள். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியால் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தோல் சம்மந்தப்பட்ட நோய், கால் சம்மந்தப்பட்ட நோய், இதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ அதை சரி செய்து கொள்வதற்கு இதான் வழி. ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தலைவலி அதிகமாகிடும், தலைபாரமாகிடும், தலைவலி அதிகமாகிடும், வேலையே கிடைக்காது. இவங்க தகுதிக்கு மீறிய பெரிய வேலை கிடச்சி அதில் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஐயோ இது எனக்கு தெரியாமல் போச்சு, இது வந்து என்னுடைய தகுதியை மீறிய பெரிய வேலையாக இருக்குது, இது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன், இது எப்படி நான் கையாளுவேன் அப்படின்னு ஒரு பயம் கூட இருக்கும். இது நம்ம பாரத பிரதமர் வந்து மோடியுக்கு அது இருந்துச்சு. அவர் விருச்சிக ராசிக்காரர் தான். அவர் முதல் பிரதமர் ஆகும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனையை அவர் சந்தித்தார்.
அப்போ மோடியாவுக்கு அது இருந்தது. அவர் வந்து முத பிரதமர் ஆகும்போது எல்லா பணிகளையும் இழுத்து போட்டு செய்யும்போது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அவரே ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் ஒன்றையும் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அதெல்லாம் மாற்றினார். அதே மாதிரி தான் அப்போ ஏன்னா அவர் வந்து குஜராத்துடைய சிஎம்மாக இருந்து டக்குன்னு வந்து இந்தியாவுடைய பிரதமர் ஆகிறார். அப்போ அவருடைய வேலை பளு அதிகம். அப்போ அதுக்கான அந்த தலைவலிகளும் அதிகம். அதை கையாளுவதில் நிறைய சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமங்களை எல்லாம் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த ராகுகேது பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். இதில் முக்கியமாக வைத்தீஸ்வரன் கோயில் போய் வைத்தியநாத சுவாமியையும் தையல்நாயகியும் வணங்கிட்டு வந்தால் இந்த ராகுகேது பயிற்சியால் மிகப்பெரிய நன்மைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் அடைவார்கள்.